ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு இளைஞன். அவன் ஏழைதான், ஆனால் மனசு ரொம்ப சுத்தமான மனிதன். ஒருநாள் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது சாலையோரத்தில் பசியால் தளர்ந்த ஒரு முதியவரை கண்டான். முருகனிடம் இருந்தது ஒரே ஒரு உணவு பொட்டலம். அது அவனுடைய அந்த நாளுக்கான முழு உணவு. ஒரு நொடி அவன் மனம் தடுமாறியது. நான் சாப்பிடாவிட்டால் என் நிலைமை என்னாகும் என்ற எண்ணம் அவன் மனதில் வந்தது. ஆனால் உடனே அவன் மனசு சொன்னது, ஒரு உயிரை விட என்னோட பசி பெரியது அல்ல. அந்த உணவை முதியவரின் கையில் வைத்தான். அவர் உணவை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு நல்லதே நடக்கும் மகனே என்றார். நாட்கள் கடந்தன. முருகன் பல துன்பங்களை சந்தித்தான். வேலை இல்லை, பணம் இல்லை. பல முறை அவன் மனம் உடைந்து போனது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு நிறுவனம் அவனை வேலைக்கு தேர்ந்தெடுத்தது. அந்த வேலை அவன் வாழ்க்கையை மாற்றியது. பின்னர் ஒரு நாள் அதே முதியவரை அவன் ஒரு கோவிலில் சந்தித்தான். அவர் புன்னகையுடன் சொன்னார், மகனே, நீ அன்று கொடுத்தது உணவு மட்டும் இல்லை, அது உன் கர்மாவின் விதை. கர்மா உடனே பலன் தராது, ஆனால் சரியான நேரத்தில் சரியான விதமாக நிச்சயம் திரும்பி வரும். நல்லதை செய், பலனை எதிர்பார்க்காதே, கர்மா பார்த்து கொள்ளும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.